அவர் பாவம் என்ன செய்வார்? அவர் வேலையை அவர் பர்ஃபெக்டாக இருக்காரு. மாற வேண்டியது மக்கள்னு. அவங்கள குறை சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? யாருக்கு பின்னால் போகிறோம், எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம்னு தெரியாமல் போய் இப்படி கொத்தா கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்கு பெண்கள் வராதிங்க, குழந்தைங்க வராதிங்கன்னு. அதை ஏன் அவர் விஜயே சொல்லியிருக்காரு வராதிங்கன்னு கேட்குறாங்களா? அப்போ சொன்னதை கேட்கலன்னா யார் தப்பு? போலீஸ் எவ்வளோ சொன்னதை கேட்டால் தானே பண்ண முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் வீடியோ பார்த்தீங்களா? ரோடு இங்கே இருப்பா மக்கள் ரோடு பூரா காலியாக இருக்கும். பஸ்ஸு வருதுன்னு சொன்னதுமே போலீஸை பூரா தள்ளி விட்டு வரான். அப்புறம் போலீஸ் எப்படி குறை சொல்லுவீங்க? நியாயம்னு இருக்குல்ல. போலீஸ் மனுஷன் தானே. போலீஸ்னா சத்தியமான ஒசுனதுமே பூரா பேரும் ஓடிடுவானா? அது கிடையாது. அவங்க தான் கடைசியில் கஷ்டப்பட்டு பூரா இந்த ஒன்று ஆட்சியில் சேர்த்தது. காவல்துறையே சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது, விஜயும் சொல்ல முடியாது. அந்த கரூர் மாவட்டம் செந்தில் பாலாஜி அவரையும் உடனே வந்தார். உடனே வந்தால் பஞ்சாயத்து, உடனே வரலைனாலும் பஞ்சாயத்து. பேர் என்னது இன்னொரு பேர் மினிஸ்டர் அழுதார், அன்பில் கல்வித்துறை அமைச்சர். அவங்க சார்ந்த இயக்கம் நல்ல இயக்கமா கெட்ட இயக்கமா நல்ல மனிதன், அவனும் மனுஷன் தானே. ஏன் ஒரு பச்சை குழந்தை இருந்து கழுதெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் அழுவம் தானே. இப்போ நம்ம இந்த செல்லில் பார்த்து அழுகிறோம்ல, அதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது. துக்கத்தில் நல்ல கெட்டவன் அழுகக்கூடாதா? நல்லவன் மட்டும் தான் அழுவானா? அதெல்லாம் தவறு. அப்படிலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. நம்ம கணக்கு 40-41 கணக்கு வந்துருச்சு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்தில் 40, மீதி 9,99,960 இருக்கான்ல. அதில் ஒரு 60 பேர் செத்துட்டு போகிறார். மீதி 9,99,900 பேர் இருப்பான்ல. அவங்க கணக்கு அதுதான். பொதுவாக சொல்கிறேன், உனக்கு எங்கே போச்சு அறிவு? நீ செத்த உன் ஆத்தா அழுவா, நீ செத்த உன் பொண்டாடி தாலியப்பா, நீ செத்த உன் பிள்ளை ரோட்டில் நிற்கும். உனக்கு எங்கடா போச்சு அறிவு? இதைத்தான் நான் கேட்பேன்.